பீட்ரூட் அரிசி மாவு வச்சு சிக்கன் வச்சு ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செய்ய போகிறோம். இது வந்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இதை வந்து சுத்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்கிறதுனா, நான் வந்து பீட்ரூட்டை வச்சு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை வச்சு செஞ்சுருக்கேன். இதை வந்து ஆல்ரெடி வந்து நான் இடியாப்பத்துக்கு வந்து பீட்ரூட் வச்சு மாவு பிசைஞ்சது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியலனா அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேம் வந்து அதே ப்ராசஸிங் தான். பீட்ரூட் எடுத்து அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸை கொஞ்சமாக லைட்டாக ஹீட் பண்ணி அரிசி மாவில் போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்கிற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள் நடுவில் தட்டிக்கணும். நமக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து டேஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டியாக இந்த மாதிரி தான் வந்து ஷேப் எடுத்திருக்கேன். பீட்ரூட் அரிசி மாவு வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி வந்து ஷேப்பில் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வந்து கவுழ்த்தி விட்டுறலாம். கவுழ்த்திட்டு இப்போ இதில் ஒவ்வொரு தட்டாக வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தட்டாக வச்சு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி நான் ரிங்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு போதும். ஏன்னா வந்து அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் வந்து ஒட்டிட்டு வந்துடும். அதனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம அதோட இடியாப்ப மாவை ஒரு 5 நிமிஷத்துக்கு பாருங்கள் வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் என்னென்னு பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட்டு ப்ராசஸிங் சுத்ரியா ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சுத்ரியா செஞ்சாச்சு. அதோட ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை எடுத்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து இன்றைக்கி சிக்கன் தான் எடுத்திருக்கேன். சிக்கனை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா குட்டி குட்டி பீஸாக இருக்கட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்கள் இதில் கொத்துக்கறியில் மட்டன், சிக்கன், எக்கு, தலைக்கறி எது வேணாலும் போட்டு செய்யலாம். டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும். வாங்க இதை எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்மளோட வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, சிக்கன், கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுத்ரியா ரெசிபி செய்கிறதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக தனியா தூள். இது நல்லா கலந்து இது நல்லா சேர்த்து இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கிட்டேன். இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இதை வந்து இப்போ மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் மூடி வச்சிடலாம். நம்மளோட சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நல்லா கிரேவி பதத்துக்கு ஆயிடுச்சு. நான் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கிற இந்த சுத்ரியா வந்து மூழ்கிற அளவுக்கு நான் இதில் வந்து தண்ணி சேர்த்திக்க போகிறேன். பெரிய டம்ளரில் ஒரு 5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். உப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் நம்ம இதில் நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது ஒரு பக்கமாக இருக்கட்டும். தண்ணி நல்லா கொதி வர ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுத்ரியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருந்த சுத்ரியா ரெசிபியை இதில் ஆட் பண்ணிக்கிட்டோம். இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உடைய சுத்ரியா ரெசிபி வந்து ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்கான கிரேவி பதத்தில் வரும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இது லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட சுத்ரியா ரெசிபி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை ஒரு கிளறி விட்டுடலாம். பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது வந்து கொஞ்சமாக கிரேவி பதத்தில் இருந்தால் தான் வந்து சாப்பிட்றதுக்கு
செம்மையாக இருக்கும். இது வந்து கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்மளோட சுத்ரியா ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்மளோட பீட்ரூட் சிக்கன் சுத்ரியா ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். கிரேவி பதத்தில் எவ்வளோ நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் வந்து அதே மாதிரி அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியே டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் உங்களுக்கும் தேவைன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.